ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, தமிழ் மன்றம்னு. அது வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ இந்த வீக் வந்துட்டு நம்ம போய் ஸ்பான்சர்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸு இல்லை தெரிஞ்ச ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு கேட்போம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி போகிறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஈவெண்ட் விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் த்ரெட்டிங் பண்ண தான் வந்தோம், ஸ்பான்சருக்கு வரல. இங்கே சைட் கேப்பில் நாங்கள் ஸ்பான்சர் ஆக்சுவலி கைஸ், நாங்கள் வந்து எதுக்கு கிருப்ஸ் வந்தேன்? வந்து ஸ்பான்சர்ஷிப்காக வந்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆல் இன் ஆல் எல்லாமே நாங்கள் சைட் பை சைட் முடிச்சுட்டோம். ஆக்சுவலி சாப்பிட்டு தெம்போ போயிட்டு பேசலாம் சார்கிட்டன்னு சொல்லி முடிவு பண்ணனால நாங்கள் இப்போ ஸ்டார் ஹோட்டல் வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அது போக சோறு தான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கள் கூட வரக்கு பிளான் பண்ண இவள் தமிழ் மன்றம் செக்ரட்டரி, இவளோட இது கோ செக்ரட்டரிஸ்லாம் வரணும். அதனால வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது. ஆனால் இப்போ போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு மாஸ்க் பண்ணுறோம். நம்ம லாக் ஆயிடுச்சு கைஸ். அந்த அக்கா மேலே தான் இருப்பாங்க, அட்னன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. தட்ஸ் இட் கைஸ். எனக்கு போய் ஓரளவு இல்லை, கொஞ்சமாக பார்த்தோம், எல்லாம் ஓகே. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணேன். ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். என்னென்னா, எனக்கு சரியான தலைவலி. ஏன் தலைவலிக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு தலைவலி வீட்டில். அதனால தான் நான் டீ குடிச்சிட்ருக்கேன். இப்போ போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து கட்டுரை கடிதமா இல்லை என்ன ஈவெண்ட்டுனே நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ அதை வந்து போய் பார்க்க முடியாதுல, டைம் ஏதாச்சும் பண்ணி ஓட்டணும். அதனால் இப்போ வந்து டீ குடிச்சிட்டு போயிட்டு கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்து எக்ஸாம் இருக்குது நாளைக்கு. அந்த எக்ஸாம் உட்காந்து படிக்கணும். மற்றபடி இன்றைக்கி தமிழ் மன்றம் சம்மந்தப்பட்டு எதுவும் போய் பார்க்குற அளவுக்கு எதுவும் நடக்கலை. நாளைக்கு ஏதாச்சும் நல்லதாக நடந்தால் காமிக்கிறேன். என்னதான் உமன்ஸ் டே செலிப்ரேஷனாக இருந்தாலுமே தமிழ் மன்றம் செக்ரட்டரி வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? இன்விடேஷன் வேறு கொடுக்குறது. ஆக்சுவலி கிர்பாலினி அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா. என் கல்யாணத்துக்கு கூட நான் இதை பண்ண மாட்டேன். ஆனால் காலேஜுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நைட்டு தூங்கலை, சாப்பிடல. ஈவன் நல்லா முடிஞ்சதுன்னா கிருப் பெரிய ட்ரீட் வைப்பான். இல்லடி வியூவர்ஸ்க்கும் ட்ரீட். ஓகே. ஹாய் காய்ஸ், இப்போ ஹோலி செலிப்ரேஷனுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எண்ணெய் குளிச்சேன் தலைக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் தலைக்கு திருப்பி எண்ணெய் வச்சுருக்கோம். ஏன்னா தலையில் இது என்ன ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க. ஃபோன்
சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். கொரியன் சீஸ் பன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இங்கே ஹாஸ்டலில். காய்ஸ் ப்ரௌனி சாப்பிட வந்துட்டோம். நீங்கள் வந்திருக்கீங்க பிள்ளைங்க எல்லாம் நாங்கள் வந்து நைட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பார்த்துட்ருக்கோம். தெரில காலையில் தான் சிங்கிள் ஃப்ளீட் வைக்கலாமா இல்லை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து கட்டலாமான்னு ஒரே டவுட்டாக இருக்குது. மணி 12 நாளைக்கு காலையில் வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ஃபஸ்ட்டு கட்டி போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணி மடிக்கெலாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து நாளைக்கு போட்டுட்டு ரெடி ஆகும் கைஸ். நாளைக்கு ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தான் ஈவெண்ட்டோட ஃபஸ்ட்டு டே. 2 days ஈவெண்ட். ஆனால் ஆஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் வந்து மற்ற 5 daysலாம் நடந்தது. ஸோ வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து சாரீ கட்டணும் கம்பல்சரியாக. அது வந்து கெட் ரெடி போய் பார்க்கலாமா? கைஸ் கொஞ்சம் மடிப்பு மட்டும் எடுக்கணும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டில் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணால் ரெடி. நமக்கு தெரிஞ்ச மொக்க போடலாம். ஓகே गाइस, நான் ரெடி ஆயிட்டேன். அவ்வளோதான். ஓகே லெட்ஸ் கோ. சாயங்காலம் நம்ம வந்து 8 மணி ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் 11:30க்கு போயிட்டுருக்கோம். கைஸ் நாங்கள் வந்ததுலேருந்து சாப்பிட்டு மட்டுமே இருக்கோம். எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. ஏன்னா சாப்பிட்றதுலேயே டைம் சரியாக போயிடுச்சு. மோஸ்ட்லி நான் எதுவுமே ஷூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் எங்களோட லாஸ்ட் ஈவெண்ட்டு. அதனால் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். அதில் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஒரே கொஞ்சம் ஃபிலிம்ஸ் மட்டும் காமிக்கிறேன். ஓகே, பேசிட்டு இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிச்சு. அதை சாப்பிட்டுட்டு லாக் பண்ணுறேன். டிஜேலாம் டான்ஸ் ஆடினா எடுக்கிறேன். பாதாம் கீரை பாதாம் மட்டும் போடுங்க. ரோஸ்மின் மஃபின்ஸும் பாதாம் ஷேக்கும் என்ன டான்ஸ்லேயே போயிடுச்சு. நான் டான்ஸுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகல, அதனால் நான் எதுவுமே கேப்சர் பண்ணல. நாளைக்கும் ஈவெண்ட் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். வீடியோ எடுக்கலை ஏன்னா நான் வந்து மறந்துட்டேன். ஓகே, ஹேர் ஸ்டைல் வந்து எப்பயும் போல் எப்படி லூஸ் ஹேர் விட்டுடலாமா இல்லை வந்து கிளிப் பண்ணலாமா? நேற்றுலேருந்து இதே டவுட்டில் தான் இருக்கேன். பட் ஆனால் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஷாலும் போட்டாச்சு. That's it guys, let's go for second day of Tamil Mandram. ஹாய் காய்ஸ், 12 o'clock 8:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் 12 o'clock தான் போகிறோம். போயிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்லாம். ஏன்னா வந்துட்டு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மட்டன் பிரியாணி சொன்னாங்க. நேற்று நான் வந்து வீடியோ எதுவுமே கவர் பண்ணவே இல்லை. இப்போ மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் கவர் பண்ணுறேன். சூப்பராக முடிஞ்சது டிஜேவோட. அவ்வளோதான். இனிமேல் படிப்பு, போஸ்டிங்ஸ், எக்ஸாம்ஸ் அப்படி போகும். பாய். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.